எம்எஸ் பொறுத்த வரைக்கும் அவரு, "ஹாய், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க யாரு?" அந்த மாரி எந்த ஒரு கொஸ்டினும் இல்ல. அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டா வந்தாரு, "என்ன பண்ணணும்? 2 மினிட்ஸ் தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ணுவாரு. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி அவரு எவ்வளோ ஆட்ஸ் நடிச்சிருந்தா, இந்த ஸ்டெப் எடுத்து இங்க வைக்கும்போது கரெக்ட்டா 1/3ல அந்த கேமரா கரெக்ட்டா இருக்கும்ல அப்படின்னு டெக்னிக்கலா பேசுறாரு. ப்ரொஃபைலா இப்படி இருக்குமா? இது கரெக்ட்டா இருக்குமா? லைட்டிங் பேலன்ஸ் ஆகுதா? இதெல்லாம் பேசிட்டு நான் அப்படின்னா, "ஹரி, ஐல் ஜஸ்ட் கம் அண்ட் ஸ்டாண்ட் ஹியர். இந்த டயலாக் ஃபினிஷ் ஆகும்போது நான் இந்த இடத்துல நின்னுட்டா உங்களுக்கு ஓகேவா?" அந்த லெவல் டெக்னிக்கலி இருக்கும்போது எனக்கெல்லாம் சர்ப்ரைஸா கிரிக்கெட்ல காட்டக்கூடிய அதே டெக்னிக்கல் நாலேட்ஜ். அப்சல்யூட்லி. ஹி இஸ் லைக் ஆக்சுவலி அவர் ஒரு சூப்பர் ஃபில்ம் மேக்கரா வரலாம். அந்த மாரி தான் நான் பார்த்தேன் அவர. நான் கேட்டேன், "எம்எஸ், இந்த மாரி என்னோட டைரக்ஷன் டீம் உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு." எவ்வளோ பேருன்னு, 8 பேர் இருக்காங்க. ஒன்லி 8 அப்படின்னாங்க. எஸ். சரி வந்துருங்க கேரவானுக்குன்னு சொல்லிட்டு, எல்லாருமே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வரும்போது, ஏதோ ஒரு பெர்சன எல்லாரும் தேடுறாங்க. என்டையர் செட்டே தேடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ இந்த 5 நாளுமே வந்து அவருக்கு சாப்பாடு பரிமாறுற ஒரு புரொடக்ஷன் கை. ஸோ அவன் வந்து ஆசைப்பட்டுருப்பானான்ருக்கு. ஸோ இதான் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். இதுக்கப்புறம் அவரு கிளம்புறாருன்றனால, அந்த பையன் வரட்டும். அதுக்கப்புறம் நான் கிளம்பிக்கிறேன்னு சொல்லி, என்டையர் செட்டே எல்லாம் தேடுனாங்க. தேடி அந்த ஒரு ஒரு சின்ன பையன் வந்தான் ஷார்ட்டா. ஆஸ் அ ஹியூமனா வந்து தேர் இஸ் அ லெசன் டூ பி லேர்ன்ட்.